Daily. Taste the Daily. திருச்சியில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த மாநகராட்சி ஒப்பந்த நிறுவன மேலாளர் போக்சோ வழக்கில் சிக்கினார். பாலக்கரை பகுதியைச் சேர்ந்த சையத் அப்துல் ரஹீம் என்பவர் எதிர் வீட்டில் வசிக்கும் சிறுமியிடம் தன் வீட்டிற்கு வருமாறு சைகை காட்டியும் ஆபாசமாக சைகை காட்டி பாலியல் தொல்லையளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமி தனது தாயாரிடம் கூறியதை அடுத்து அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் சையத் அப்துல் ரஹீம் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். தமிழகத்தில் பள்ளி சிறுமிகள் முதல் வயதான பாட்டிகள் வரை பாலியல் தொல்லைகளால் பாதிக்கப்படும் சூழலில் அப்பா ஸ்டாலின் அரசு ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். காதலித்து திருமணம் செய்து ஏமாற்றிய நபர் மீது நடவடிக்கை எடுக்காததால் சிவகங்கை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு இளம்பெண் தர்ணாவில் ஈடுபட்டார். மானாமதுரையை சேர்ந்த குகன் என்பவர் கோயம்புத்தூரை சேர்ந்த இளம்பெண்ணை காதலித்து திருமணம் செய்த நிலையில் அவருடன் சேர்ந்து வாழாமல் இருந்ததாகவும், இதுகுறித்து கேட்டபோது குகனின் தாய் தரக்குறைவாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் ஆவேசமடைந்த இளம்பெண் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டார். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையோ அவரை அங்கிருந்து வலுக்கட்டாயமாக அனுப்புவதிலேயே குறியாக இருந்தது. குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக ஃபேமிலி வீடு எல்லாத்தையுமே விட்டுட்டு உனக்காக நான் அந்த வேலையை மேற்கொண்டு விட்டுட்டு எனக்கு நீ யாருடா இருக்கா, நீ சொல்லு, நீ தானே கல்யாணம் பண்ணணும். இப்போ அம்மா அப்பா பேச்சு கேட்டுட்டு எனக்கு ஏற்படுத்திட்டே நீ இல்லாத வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுடா. நீ என்ன செத்துருவேன் சத்தியமா. எனக்கு அவங்க கூட நான் வாழணும்டா, ஏமாத்தாதடா. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நியாய விலை கடையில் இடையாளர் வேலை செய்யும் ஊழியர் பொருட்கள் வாங்க வரும் பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு வருவதாக கூறி பொதுமக்கள் நியாய விலை கடையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சங்கரன் கோவில் 6வது வார்டு பகுதியில் இயங்கி வரும் அமுதம் நியாய விலை கடையில் பணிபுரியும் பாலமுருகன் என்பவர் பொருட்கள் வாங்க வரும் பெண்களிடம் சில்மிஷத்தில் ஈடுபடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் நியாய விலை கடையை முற்றுகையிட்டு பாலமுருகனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு ஊழியர்களே பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுவது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.